நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஒரு ஒரு செர்மனுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜப நேரத்தை பற்றி சொல்லுங்களேன். ஜெபம் நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த நோட்ஸ் இதுன்னு போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் ஈஸி ஆயிடும். நான் டெவலப் தான் பண்ணணும். அவங்க சொல்லலைன்னு சொன்னால் அது என்ன பேச ஆண்டவன் எனக்கு விரும்புறேன்னு சொல்லி அது எனக்கு பெரிய சங்கடமான ஒரு வேலை. நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பொதுவாக மிட் நைட்டில் எப்போது வரும். அப்போ என் தலையில பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன நோட் வச்சுருப்பேன். ராக்காலங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து நான் எழுதிக்குவேன். பிறகு அதை உட்காந்து நான் படிப்பேன். அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானாக ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு போய் யாருக்கு நான் பிரசங்கம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணது கிடையாது. ஐ நோ காட் வாண்டட் மீ டு ஸ்பீக் ஆன் தட் சப்ஜெக்ட். அப்படி தெரிஞ்சதுனால நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னோட நின்று என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு நான் திட்டமாக சொல்ல முடியும். சந்தேகமே கிடையாது, தெளிவாக இருக்கும். ஆனால் பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 2-3 நாள் வயிறு பரட்டிடும். நேற்று எனக்கு 5-6 நேரம் நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்துச்சு, பரட்டிடுச்சு. ஒய்ஃபுக்கு தெரியும் பரட்டிடுச்சா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ரொம்ப வயிறு அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா பரட்டிடுது அந்த ஃபுல் பாடி ஃபுல் சிஸ்டமே வந்து அதுக்குள்ளே போயிடுது. இது என்னடா இப்படி இவ்வளோ அனுபவம் பெற்ற பிறகு கூட இப்படி வயிறு பரட்டுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆம்ஸ்டர்டாம் 83 பில்லிகிராம் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். நான், சாது செல்லப்பா, ஜீவானந்தம், சாம் கமலேசன், பிரகாஷ் ஜெசுடியான், சாமியல் கணேஷ் எல்லாரும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒரு நாள் பில்லிகிராம் பேசும்போது ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. 5000 ப்ரீச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணல உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இஷ்டத்துக்கும் பேசுறீங்களா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், கையை எடுத்து காட்டினார். இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடவை நான் புல்பிட் ஏறுமுனாலும் என் கை வேர்க்கும்னாரு. எதுக்கும் கை தட்டாதவங்க நாங்கள் எல்லாரும் எளிமையாக கை தட்டணும். அன்னைக்கு எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு. அவருக்கே கை வேர்க்குன்னா எனக்கு வயிறு புரட்டுனா படிச்சு. வருஷத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இது வந்து சோடு, இது கர்த்தருடைய வார்த்தை. என்னை ஒரு ப்ராஃபட் ஆண்டவர் அனுப்புறாரு. நான் வருஷத்தோடு நடுக்கத்தோடும் ரொம்ப பயப்படுவேன். போகும்னாலே கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கும், பைபிள் எடுக்கும்போது நடக்கும். அங்கே ஏறி பேசினப்ப ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இது. ஸோ உங்கள் கேள்வி கொஸ்டின் 100% I depend on the Lord, not on my preparation. I prepare well, but I depend on the Lord. I don't depend on my preparation. என்னுடைய ஆயத்தத்தில் நான் நம்பிக்கை வைப்பதில்லை, சார்ந்திருப்பதில்லை. கர்த்தர் மேலே தான் சார்ந்திருக்கிறேன். கர்த்தர் மேலே சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணாமல் விடுறது. எஸ்கியூஸ் மீ, இப்போ ஒரு 7 பாயிண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பொதுவாக 7 தான் ஆயத்தப்படுத்திட்டீங்க. ஆனால் அந்த 7ஐயும் சொல்லிடணுன்ற மாதிரி நிற்பீங்களா? அல்லது திடீர்னு மூவ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து உங்களை நிறுத்தி இந்த இடத்துல ஒரு ஜபத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னு? இப்போ ஐ எம் வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ளெக்சிபிள், வெரி ஃப்ளெக்சிபிள். அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் அதுக்காக அந்த குடி மட்டும் என் ஒய்ஃப் சொல்லுவா, 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் நல்லா போய்ங்க, கடைசியில் வர குறைச்சிருங்க. அது கொஞ்சம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸில் வந்து ஐ எம் பில்டிங் அப் த டெம்போனா. அந்த டெம்போ பில்ட் பண்ணி அந்த பீப்பிளை வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு வரதுக்கு நான் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அவங்க அது கூட வந்த பிறகு அதுக்கு நான் கொஞ்சம் குறைச்சா கூட, டேப்பர் பண்ணால் கூட கரெக்டாக பிடிச்சிடறாங்க. ஐ டோன்ட் லீவ் அவுட் எனி திங் எக்ஸப்ட் ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுவேன்.